மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, காலையில் ரொட்டீன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு என்னென்ன பார்த்துருக்கேன்னு பார்த்துட்டு இப்போ வந்து 6:10 ஆகுது. நான் வந்து இந்த பக்கம் பால் வந்து ஊற்றி வச்சுருக்கேன், சிம்மில் போட்டிருக்கேன். இந்த பக்கம் அரிசி ஊற வச்சு எப்படியே அடுப்பத்தை வச்சா போதும், எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வேணால் ஆகட்டும்ங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் நான் நேற்றுலேருந்து வந்து கொள்ளு தோசை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த கொள்ளு தோசை சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது, பசிக்கவே இல்லை. ஆனால் தோசையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. உன்னோட எனக்கு பெரிய தொல்லை, கத்துன வண்ணமாக இருக்கான் கதவை திறந்தா. பார்த்தீங்கன்னா இது நைட்டு வச்சு சாப்பாடு இங்கே கொஞ்சம் இருக்குது, எடுத்து வச்சிடலாம். எனக்கும் காத்தாலைக்கு தோசை இருக்குது. சொல்கிறத மட்டும் சாப்பாடு வந்து நைட்டு வச்சுட்டு அள்ளி வச்சுருக்கேன். சரி, அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. அதனால இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுனால அது மட்டும். நேற்று இது வந்து இங்கே லோக்கலில் இருக்க கடையில் வாங்கினேன், ஆனால் நைட்டு வந்து எடுத்து வைக்கல. நேற்று கொஞ்சம் பேக்கிங் வேலை இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து இது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்க முடியல. ஸோ நம்ம மசாலா வந்து டுடே ஆஃபர் போயிட்டுருக்கு. கரெக்டாக இந்த வீடியோ 10 மணிக்கு போஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி மட்டும் வாங்குறவங்களுக்கு 1/2 kg மேலே வாங்குகிற எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங். 1 டே மட்டும்தான், ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான். ஸோ தேவைப்படுறீங்க பை பண்ணிக்கலாம். மேலே தான் தட்டுடுமா. வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ணுறேன், நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மசாலா என்கொயரி பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது போக நம்மக்கிட்ட மசாலா இருக்குது. இப்போதைக்கு சிக்கன் 65 மசாலாவுக்கு மட்டும் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வேறு எந்த மசாலா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணுன்னு நினச்சாலுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதில் என்ன நம்ம வந்து இது பண்ணி தர முடியுமோ அது மாதிரி நம்ம நல்ல குவாலிட்டியாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? மறந்துடாமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்குவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளவளன்னு கிடக்கும். பிசாசுகள் எட்டக்கால் சூரணம் பார்த்துருக்கியாமா? வெளியில் போய் பாரு, நல்லா நடக்குது. வாஷிங் மிஷின்லாம் ஏறுறானுங்க. அதான் அந்த கவரே கிழிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க சொல்கிறேன்ல, தமிழில் தானே சொல்கிறேன் நான். கவரே ஃபுல்லாக கிழிச்சு போட்டானுங்கப்பா அப்படின்னு. அவ்வளோதானே, 2 நாளில் செவரே வெளில எகிரிடுவானுங்க. போகட்டும். இப்போ வெளில தான் கிடக்குதுங்க. நான் வெளில வெளியே விட்டு வந்துட்டேன். நானும் வெளியிலனா வெளியில அங்கதான் நானும் ப்ரஷ் பண்ண போயிட்டு இப்போ நான் வந்து அம்மா மட்டும் உள்ள ஓடியாச்சு, பொடி வெள்ளன்னு தூக்கி விட்டு வந்துட்டேன். அவங்க அம்மாக்காரியும் வெளில அவங்களுக்கு பாதுகாப்பாக உட்காந்துருக்கா. அவங்க அம்மாக்காரி அப்படியே உலகத்துல இல்லாத கத்திக்கிட்டே கிடப்பா. அப்போதான் அண்ணா ஒண்ணுமா இப்போ ரொம்ப கத்துது. இல்லை எது கத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் கத்துறான், எதுக்கு கத்துறான், என்ன காரணம்னு ஒன்றும் புரியல. நீ தானே வாய் கேட்ட நம்மள மாதிரி பேச கேட்டேன். அவன் அம்மாங்கிறத தவிர வேற எதுவுமே சொல்லுவான். அம்மா அது ஒரு மாதிரி கத்துது. இந்த 4 மணிக்கெல்லாம் வந்து கத்துவாரு, அப்பதான் தூக்கம் ஜோரா வரும். ஆமா, அவன் அப்பதான் கத்துவான், வந்து கத்துவான். அப்படி வரும் பாரு கோபம், போடாங்கிட்டு அப்படின்னு எந்திரிச்சு அந்த பால் ஊத்துனா கூட குடிக்க மாட்டான், கத்துவான் இருப்பான். அவனை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் தூக்கிட்டே கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு விட்டதுக்கு அப்புறம் அமைதியா வெளில போயிருச்சு. தூக்கிட்டே இருக்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அவரை பார்த்துட்டே இருக்கணும், வேற யாரையும் பார்க்க கூட தூங்கக்கூடாது. நம்ம இதை கேட்டானா வச்சுக்கோ, திரும்பி வந்து கத்துவான். நேற்று நைட்டு உங்ககிட்ட இப்படி பண்ணனா அந்த மாதிரி. அம்மா என்ன பண்ண இப்படி அம்மா வந்துட்டு சொல்லுது, நீ வந்துட்டு உடக்காம பள்ளி பூராலாம் பிடிச்சிட்டு வராமல் இருந்த அப்படின்னா நான் வந்து உங்க கூட ஜாலியாக இருப்பேன்னு. அதெல்லாம் இன்னைக்கு பிடிச்சிட்டு வரவே இல்லை பத்தியா? அவனும் அப்படிங்கிறான். சொல்லுவான்
நீங்கள் காலேஜ் போயிட்டு வாங்க. அவங்க 1 hour கறியை எடுத்து வச்சு உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணித்தரேன். சரி. கொண்டு வர கறியை வச்சு இன்னைக்கு தான் பண்ண போகிறேன். பண்ணு பண்ணு. வெட்டப்பட முடியல, எலும்பா இருக்கும். அதுக்கு வெட்டணும்ல. எலும்பு எடுத்துட்டுமா? எடுத்துரு. இந்த வெள்ளரை 4 இருக்குல்ல, அதுக்கு 4 இல்லை 2 3 இருக்குல்ல, போட்டுரும் கடிக்கிட்டோம். என்ன பண்ணுறது? ஆனால் க்யூட்டாக இருக்குதுங்கம்மா அதுங்க 2ம் 3மே. பண்ணுற சேட்டை தான் அதிகம், ஆனால் க்யூட்டாக இதுங்க. இது காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. நைட்டே நான் பிளான் பண்ணி. ஆமாம், காலையில் கண்டிப்பாக நான் வந்து என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே இதுதான் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணியாச்சு. கரெக்டாடா? ஆமாம். எத்தனை பேர் இப்படி ஃபைனல் பண்ணீங்கன்னு சொல்லி அதை அப்படியே போட்டுரு, வேறு வழி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. நம்ம சேனலில் வியூஸே போகிறதில்ல, இப்போ ஷார்ட்ஸு கூட போகிறது கிடையாது. அதனால அவங்கள கமெண்ட் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுறது சொல்லி பார்ப்போம். பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட வியூஸ் போக மாட்டேங்குது, மனசே விட்டு போகுது. எவ்வளோதான் எஃபெக்ட் போட்டிருந்தாலும் எடுத்து போட்டாலும் ஒரு இது என்னது சேலஞ்ச் வீடியோ கேட்டாங்கன்னா அது போட்டாலும் போகிறதில்ல. லாக் மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன் கேட்குறாங்க, அது போட்டாலும் போகிறதில்ல. சரி சின்னதாக ரெசிபி இந்த மாதிரி போடலாம், அதுவும் லாங் வீடியோ வேண்டாம் ஷார்ட்ஸாக போட்டாலும் அதுவும் போகிறதில்ல. அது சேர்ந்து அப்பா. ஆனால் ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒன்றுமே இருக்காது. அதில் கேஷுவலாக நம்ம சொல்கிறது கூட இருக்காது, சும்மா அவங்க பேசியிருப்பாங்க, அதுக்கு வந்து அடித்து தூக்கிட்டு போகும் வியூஸு. ஆனால் நமக்கு இதில் ஒரு பீஸ் இருக்குது பாரு. சேனலில் நடத்துறது ஒன்று நடத்தாமல் இருக்கிறது ஒன்று ரொம்ப கஷ்டம்டா. சரி, அதில் 2 மெயில் வந்திருக்கு, படிச்சுட்டு அந்த இந்த சில்லியான ஆஃபர் வீடியோ ஷார்ட்ஸை எடிட் பண்ணிட்டேன், போட்டு விட்ருங்க. சரிம்மா. சரியா? சப்போஸ் இப்போ காலையிலேயே அது கொஞ்சம் ரீச் ஆக லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரிம்மா, ரெடி பண்ணிட்ட போல. சிக்கன் ரைஸ் இன்னைக்கு காலேஜுக்கு ரெடி. நைட்டே பண்ணலான் இருந்தோம், அப்புறம் நைட்டு தான் பிளான் மாறி போச்சு. இப்போ நைட்டு சிக்கன் ரைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்துட்டு சிக்கனே எடுத்துகிட்டு வந்தோம். இது காலையிலைக்கு மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு கரெக்டாக கடையில் அக்கா லெக்கு எப்போவுமே நான் அங்கே போனேன்னா லெக் இருக்குன்னு அவங்களா சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெக்கு தான் கேட்பேன், அப்புறம் தான் மற்ற ஐட்டம்ஸ்லாம் கேட்பேன். அக்கா லெக்குக்கா அப்போனா கொடுத்துருங்க. எத்தனை லெக் இருக்குது அக்கா? ஃபைனலாக 4 லெக் இருக்குது, 4ஐயும் கொடுத்துருங்க. கறி போட்டிருக்கேன் 1 கிலோவுக்கு, மொத்தமாக 1 கிலோ. 4 லெக்கு மீதி கறியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் அவ்வளோ சாப்பிடல, அதனால் அது ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த காம்பினேஷன், அதாவது நைட்டு நாங்கள் செஞ்ச காம்பினேஷன் வந்து எக் இருந்திருந்தா அல்டிமேட்டு. ஆமாம், கிரேவி பக்கா டேஸ்ட்டு. நான் கிரேவி கறி இல்லை அதில், ஏன்னா லெக் மட்டும் போட்டு செஞ்சனால நானே 2 லெக்கு சாப்பிட்டேன். அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை. ஆமாம், அதனால் குழம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு காத்தலைக்கு போதும், அது ஒரு நேரம் சாப்பிட்டா போதும், வயிறு ஃபீலிங்காக இருக்கும். இப்போ சியா இதை குடித்தாச்சு, ஸோ இது மட்டும் இருக்குன்னா போதும். அப்புறம் கேட்டிருந்தீங்கல்ல, நீ சொல்கிறா உங்கள் அம்மா சமைக்கிறது எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க, அது நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா வீட்டை விட்டு போக மாட்டீங்க. அது அவங்களுக்கு வந்து அப்படி தான் ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏம்மா குக்கிங் வந்து அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு. அந்த டேஸ்ட் யாருக்குமே வராது. அப்படின்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், நமக்கு நம்ம டேஸ்ட் இருக்கும். நீ வந்து புள்ள பாட்டை வச்சு காப்பேஸாக வர வைக்க போகுது வேறு. நம்ம சேனல் அப்படியே அங்கே பறந்துக்கிட்டு வியூஸ் போகுது.
ஓகே ரைஸ் ரெடி. என்ன ரெடி? ரைஸ் ரெடி. நீ இது சொல்லும் போது கோவை சொல்லலாம் மாதிரி இருந்துச்சு. சாரி ஃபோன் அடி. ஓகே இன்னைக்கு முடிச்சிட்டேன், வேலையை முடிச்சிட்டேன். சீக்கிரம் எங்கள் அம்மா இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டாங்க. ஆமாம் தயிர் உடம்பு ஏன்னா அவங்க வந்து அதில் வாயை வச்சு ஊன்னு போயிடுவாங்க. இன்னைக்கு பேர ஊற்ற முடியும். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். வாட் ஆர் யூ டூயிங்? எங்கே இருந்து சவுண்டு மட்டும் கேட்குது? என்ன சொல்றது? உன் ஆசை பிள்ளையோட சவுண்டு. வெளியே இருக்காங்க. ஓஹோ ஃபேமிலி காம்போ. அதான்ப்பா ஃபேமிலி காம்போவாக போயிருக்கணும். தீபாவளி வந்துருச்சுல்ல, அதனால நம்மளால கறி இருக்க முடியலாம். அதனால இப்போ இருந்தே சேகரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓஹோ இப்போ இருந்தே சேகரிச்சு ஓனர்ப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு ரெடி பண்ண போயிருக்காங்க. வெயிட் பண்ணு வருவாங்க. கதவு திறந்தீங்கன்னா இப்போ வந்து நிற்கணும். மம்மி இது அது வந்து கொண்டு தோசை வெயிட் லாஸ் பண்றதுக்கு. நிஜமாமா இது சாப்பிட்டு எனக்கு பசிக்கவே இல்லை சத்தியமா. நானும் கேண்டீன்ல உட்காந்து யோசிக்கிறேன், என்னடா இன்னொருத்துக்கு 3 டைம் மேல பசிச்சிருக்கணுமே, பசிக்கவே இல்லையே, நம்ம என்ன சாப்பிட்டோம், காலைல தோசை கூட ஒழுங்கா சாப்பிடலையே அப்படி சொல்லிலாம் யோசிக்கிறேன். இது 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 எடுத்துரு. நான் முழிச்சுன்னு தெரியுமா சத்தியமா. ஆனா உண்மையுமே வயிறு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி. இப்போ வந்து நம்ம அது ஒரு பக்கம் அது எதுக்குன்னா, இவங்க கிளம்பிட்டாங்கன்னா என்னால் ரெசிபி எடுக்க முடியாதனால இப்போவே அதை எடுத்துட்டேன். நான் அப்புறமா தான் தோசை ஊற்றி சாப்பிடுவேன். இன்னைக்கு பொட்டாசி வாட்டர் செஞ்சு தரேன். ஏன் எங்கள் கிளாஸ்ல எல்லாம் பொட்டாசி பிடிப்பானுங்க. சாண்டிமா? ஆமா ரைட்டு, அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. இதனால மேடமும் அட நேற்று 2 பேர்த்துக்குமே பசி இல்லையா, அவளுக்கு நேற்று உடம்பு சரியில்லையா, சரி சொல்லிட்டு அவருன்ட்டு சரி நம்ம போயிட்டு ஒரே ஒரு சாண்ட்விச் மட்டும் வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு போய் வாங்கியாச்சு. அவள் பொட்டாசி பிடிக்கிறனால பன்னீர் சாண்ட்விச் தான் வாங்கினோம். மாற்றி சிக்கன் சாண்ட்விச் கொடுப்போம் தெரியாம சாப்பிட்டுட்டோம் 2 பேரும். ஒரு ரூபாய் வச்சுட்டோம். அவங்க அப்படி சொன்னோன்னே எங்களுக்கு மனசே இல்லை, சாப்பிடவும் தோணல, குப்பையிலையும் போட தோணல. அப்புறம் என்ன பண்றது, சாப்பிட்டுதான் ஆக வேண்டும். முடிஞ்சிருச்சு. 5 கிழமை பிடிக்கிறாங்களா? அதெல்லாம் தெரியல, அவங்க பாட்டி பிடிக்கிறாங்களா, அதனால பாட்டி வீட்டுக்கு போறனால அவங்க அம்மா பிடிச்சாங்களாம். மேடம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லாடி நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் கை கால் கழுவிட்டு மேலே தலையில் 3 சொல்லி தெளிச்சுப்பேன், அவ்வளோதான். சரி எனக்கு போட்டு கொண்டு நான் போய் சாப்பிட்றேன். சாண்டி அவங்க அப்பா நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி. சாண்டி அப்பா நம்பர் உன் ஃபோன்ல இருக்குது? இல்ல என் ஃபோன்ல இருக்குது. எப்படி இருக்குது? அன்னைக்கு கோயில் திருவிழா கூப்பிடுறதுக்கு அது என் ஃபோன்ல அண்ணன் கூப்பிட்டு கொடுத்தேன். நான் பாத்துக்கிறேன். நெட்டு போய் சாப்பிட்றேன். 2 பேரும் இன்னைக்கு மாத்தி மாத்தி கலர். 3 பேரும் 2 பேர் மட்டும் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் புரியாது, விட்டுரு. என்னன்னு எனக்கு புரியுது. அது பச்சை கலர் பேண்ட் போட்டுக்க, நீ பச்சை கலர் டாப் போட்டிருக்க. அது பிங்க் கலர் டாப் போட்டுக்க, நீ பிங்க் கலர் பேண்ட் போட்டிருக்க. அப்படி வரீங்களோ? சீட் பண்ணாங்க. இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, வரதே என்கிட்ட கேட்டுறத. அப்புறம் சும்மா வந்து உட்காந்துட்டு யார் தலை ட்ரெஸ் போட்டு உட்காந்து சீ மாதிரி இல்லை, பாத்ரூம்ல அப்படி வைத்துக்கு. என்னது என்ன சொன்னா? நீ எப்படி வருவியோ அப்படியே சொன்னிச்சு. நான் எப்படி வருவேன்? காலைல தான் வருவேன். காலைல தான் எப்படி வருவியோ அப்படி சொன்னேன். இதுங்கெல்லாம் இருக்குதுங்களே சாமி. எல்லாம் வாய் அதிகமாகி போச்சு. இப்போ நான் சொன்னா உனக்கு தான் அசிங்கமா போகும். பரவாயில்ல சொல்லு. பாத்ரூம்ல குளிச்சுட்டு எதுவுமே போடாம வருவல்ல? எதுவுமே போடாம வருவேன். மனசு சொல்லு. ஆமா மனசு தொட்டு தான் சொல்றேன்.
நல்ல வேலை இந்த வீட்டுல பாத்ரூம் வெளியில இருக்குது, இல்லைன்னா கொடு. ரெடியா? இப்போ பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு வச்சிருக்கியா? இல்ல. இப்போ போறது கூட இல்லையா? என்கிட்ட பர்ஸில் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. போன்ட்டாடா வாங்கட்டடா என்ன முறைக்கிறான். இந்த புடி, நான் பர்ஸில் பணம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். பாப்பாட்ட கொடுத்துக்கிற விடு. இந்தா அவங்க தான் ரெடி ஆகிட்டாங்கள. என்ன 10, 20, 30, 40. இந்த 2 ரூபா சில்லறை வேணுமா? இந்த 10 ரூபா 2 ரூபா 42 ரூபா கொடுத்துருக்கேன். போதும் கொடு. 26 ரூபா கொடுக்கலாம். அதான் 1 ரூபா கொடுத்துருக்கேன்ல. 26 ரூபா இல்ல 32 ரூபா. வாங்க வண்டிக்கு பெட்ரோல் போடணும். செருப்பு இருக்கானுங்களா? ஆமா. சரி ரைட். இது வந்து சைடுல தான் லூசா இருக்கு. இன்னொரு செருப்பு பிளாக் தான் போட்டு போனா திட்டுது. ஏன் திட்டுது? அது பிஞ்சிரும் நடக்க. சரி எடுத்துக்கலாம். ஏடா செருப்பு எடு. சாட்டர்டே சண்டே வாக்கில் எடுத்துக்கலாம். செருப்பு இருக்குது. குடும்பமே செருப்பு ஆண்டாங்கிற செருப்பு தூக்கி போறதுல. சூழல் ஒரு செருப்பட பண்ணிட்டாங்க பாத்தியா? இல்ல சிறகு செருப்பு பக்கத்துல இல்ல. நான் சிறகு செருப்பு வீடியோ அங்க போயிட்டோம்னா நானே என் பர்த்டே கொண்டு எடுத்துப்பேன். பர்த்டே கொண்டு செருப்பா போலாம்.